நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. ஓ மேடம், நாம 2 பேரும் Facebookல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். தாம்பரம் 2 டிக்கெட் கொடுங்க. இன்னொரு டிக்கெட் யாருக்கு? ரெண்டுமே எனக்கு தான். ஒன்னு தொலைஞ்சு போனா இன்னொன்னு உதவுமே. அதுவும் தொலைஞ்சு போச்சுன்னா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பஸ் பாஸ் பத்திரமா இருக்கு. ஏண்டா 20 நாள் காலேஜுக்கு வரல? சார், எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார், ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனா மரியாதையா இருக்காதுன்னு. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸிலே நீ பதியறதுக்கு உன்னோட அப்பா தாத்தாவையும் கூட்டிட்டு வந்திருக்கியே, ஏன்? அப்பாவுக்கு புதுப்பிக்கணும். எங்க தாத்தாவுக்கு முதல் இன்டர்வியூ வந்திருக்கு. நம்ம காதல மெதுவா எங்க வீட்ல சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? மெதுவா சொன்னதால அவங்களுக்கு கேட்கல. அந்த வீட்டு பூட்டை உடைத்து ஏன் திருடினாய்? என்னோட சாவி எதுவுமே அந்த பூட்டை திறக்காததால கடைசியா பூட்டை உடைக்க வேண்டியதா போச்சுங்க. ஒய்ஃபுக்கு அர்த்தம் தெரியுமா? வித்வுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிதிங். அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லங்க. வித் இடியட் ஃபார் எவர். தேவைதாண்டி எனக்கு. போடா நீ முட்டாள். போடி நீ முட்டாள். போடா நீதான் முட்டாள். என்ன அங்க போடா நீதான் முட்டாள். என்ன அங்க கூச்சல்? நான் ஒருத்தன் இங்க இருப்பது உங்களுக்கு தெரியலையா? இப்ப யாராவது காசு இல்லாம சாப்பிட வந்தா நல்லது. ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க? தொடர் பவர் கட் காரணமா மாவாட்ட ஆள் வேண்டியிருக்க. வாழைப்பழம் ஒண்ணு எத்தனை ரூபாங்க? ஒரு பழம் 2 ரூபாங்க. 1.5 ரூபாய்க்கு கொடுங்களேன். 1.5 ரூபாய்க்கு தோல் மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா 50 பைசாவுக்கு பழம் மட்டும் கொடுங்க. டாக்டர், இவ்ளோ மருந்தையும் 2 நாள்ல சாப்பிடணும்னு சொல்றீங்களே, ஏன்? 2 நாளைக்கு அப்புறம் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிரும். தலைவரால சட்டசபையே அதிர்ந்துடுச்சான். அடேங்கப்பா, அப்படி என்ன பேசினாரு? கொரட்டை விட்டாரு. இது மாதிரி என்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் மிருகமா மாறிடுவேன். ஜாக்கிரதை. அட, நீங்க வேற எலிய பார்த்தலாம் நான் பயப்பட மாட்டேன். நாய் கூட இத குடிக்காதுடி. ஆமாங்க, அதனாலதான் நம்ம நாய்க்கு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஹெல்மெட், லைசென்ஸ், வண்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் மறக்காம எடுத்துட்டு வந்துட்டேன். அது சரி, ஏன் நடந்து வர்றீங்க? ஐயையோ, இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். பாட வந்தவங்க எதுக்கு கையில கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க? குத்துப்பாட்டு பாட போறாங்களாம். அவர் சீலிங் ஃபேன் ரிப்பேர் பண்றவர்னு எப்படி சொல்றேன்? எப்ப கேட்டாலும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்றாரே. உங்க நாயை அடக்கி வையுங்க. என் பெண் பாட ஆரம்பித்ததும் அது குறைக்க தொடங்கி விடுகிறது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் பெண் தானே முதலில் ஆரம்பிக்கிறாள்.